சென்னை வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தின் போது தந்தை எடுத்த தைரியமான முடிவால் 10 வயது மகனின் உயிர் தப்பியுள்ளது. வடபழனி பெருமாள் கோயில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் வாகன நிறுத்துமிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் உண்டான புகைமூட்டம் சிறுவர் சிறுமி என மொத்தம் 4 பேரின் உயிரை குடித்தது. அப்போது 2வது மாடியில் குடியிருந்த ஜான் கிறிஸ்டோபர் என்பவர் தமது மகன் கிறிஸ்டோ சிறுவன் என்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு நிலைமை மோசமாகிவிடக்கூடாது என்று எண்ணி தைரியமாக ஒரு முடிவெடுத்தார். கீழே திரண்டிருந்த மக்கள் சிறுவன் கிறிஸ்டோவை தூக்கி வீசுமாறு கூறியதை அடுத்து அவரும் தமது மகனை தூக்கி வீசினார். வீட்டின் சில அடி தூரத்தில் பால்கனி இருந்தது. கிறிஸ்டோபருக்கு தூக்கி வீச ஏதுவாக அமைந்துவிட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சிறுவனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் கிறிஸ்டோ வீடு திரும்பினான். டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சான்னு ஏதாவது பார்க்குறதுக்காக டோரை திறந்தால் மொத்த புகையும் உள்ளே வந்துச்சு. அது பிறகு எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலை, மூச்சடைப்பு வந்துச்சு. பெட்ஷீட் வச்சுருந்தாங்க, நான் நிறைய பேர் 50 பேர்கிட்ட இருந்தாங்க. பெட்ஷீட்டில் பிடிச்சிக்கிறோம் போடுங்க அப்படின்னா போட்டேன். பெட்ஷீட்டு கொஞ்சம் கிழிஞ்சனால அவனுக்கு காலில் 2 காலும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நேரே வந்து விழுந்தனால ஃப்ராக்சர், இல்லைன்னா தலையில் அடிபட்டிருந்தால் ஒன்றும் தப்பிக்க வாய்ப்பு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் எப்படியெல்லாம் முடியுமோ அந்த இதை தான் பார்த்தாங்களே தவிர எங்களுக்கு பால்கனி கொஞ்சம் இருந்தனால நாங்கள் கொஞ்சம் முந்திக்கிட்டோம். சேஃப்டி பண்ண வழி இருந்தது.